ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சார், என்ன தெரியலையா? நான் தான் சார் கண்ணாயிரம். என்னது கண்ணாயிரம்? இவங்களை எல்லாம் சமாளிக்க சத்யா மேடம் இந்த ஐடியா கொடுத்தாங்க. ஏற்படு வந்தா பல மடங்கு ஆயிடுமே. இதை இப்படியே நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க சார். இப்ப பாருங்க இவனுங்க எப்படி அந்தர் பெல்ட் அடிக்கிறானுங்கன்னு. ஓகே பிரபுஜி, உங்க முடிவை சொல்லுங்க. நான் இமிடியேட்டா பணத்தை கொடுக்குதோ, செட்டில்மெண்ட் உடனே பண்ணுது. சரி, நான் வந்திருக்க கஸ்டமர் கிட்ட பேசி சொல்றேன். கேட்டு சொல்லுங்க சார். இங்க வாங்க வாங்க கூப்பிடுங்க. வாங்க போலாம். நாங்க நல்லா யோசிச்சிட்டோம். பிரபு எப்பேற்பட்ட மனுஷன், உங்களை போய் சந்தேகப்பட்டுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம். நீங்க எங்களை ஏமாத்த மாட்டீங்க. நீங்க மெதுவாவே கட்டி கொடுங்க. எங்களுக்கு ஒன்னும் அவசரம் இல்ல. பிரபு சார், தேர்தலில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பிரபு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் வரேன் வரேன் சார். பிரபு. ஓகே வரோம். சார், சத்யா மேடத்தோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு சார். ரவுடி பேபி கோல் போட்டா மிஸ்ஸே ஆகாது. சத்யா, என்னடி செல்லக்குட்டி? எனக்கு மயக்கம் வருது சத்யா. அம்மா என்னாச்சு? ஐயோ, என்னம்மா என்னாச்சு? மயக்கமா வருது சத்யா. ஐயோ, பாம்பு வெடிச்சதுல ஷாக் ஆனதுனால ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. அவ ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. இவள ஜாக்கிரதையா பாத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அம்மா கிட்ட சொன்னியா? நீ தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. சரியாயிரும். சொல்லுங்க சத்யா, அம்மா எப்படி இருக்கா? அதுக்கு தான் டாக்டர் கால் பண்ண. அவளுக்கு திடீர்னு மயக்கம் வருது. நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா அவளுக்கு கொடுங்க. அப்படியும் அவளுக்கு சரியாகலனா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். இந்தா புடி. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இதோ வரேன் அமுல் பேபி. நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி நான் சத்யா. போயிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். என்ன சார், என்ன சொன்னாங்க? உடனே வரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ரவி சார். ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லைன்னு சத்யா மஜிலி குப்பத்தை திரட்டி கலெக்டர் ஆபீஸ்ல போராட விட்டுருக்காங்க. என்ன ஸ்பாட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சரி, 20,000 ஓட்டு போனதுதான். அது சத்யாவுக்கு கிடைக்கவே கூடாது. அவங்கள அங்கிருந்து கிளம்ப வைக்க ஒரே வழி, அமைதியான போராட்டத்தை நீங்க கலவரமா மாத்தணும். அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரோட மண்டையும் உடைங்க. கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். சரி, பண்ணிடுறேன் சார். டேய் சத்யா, என்னையா வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறேன்? இரு வரேன். ஏட்டு வந்து வண்டி எடு. யோ சார், பையன்
டாக்டர் நீங்க சொன்ன டேப்லெட்டை கொடுத்தும் சரியாகல டாக்டர். மயக்கமாயிட்டா. கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். சரி நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. கலெக்டர் வரதுக்குள்ள போலீஸ் வந்துருமா? வந்துகிட்டு இருப்பாங்க. சார் சீக்கிரம் போராட்டத்தை கிளியர் பண்ணுங்க. புது கலெக்டர் வந்துட்டு இருக்காங்க. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். பர்மிஷன் வாங்காம ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் கலைஞ்சு போயிடுங்க. அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு நியாயம் வேணும். அது என்னோட வேலை இல்ல. எலெக்ஷன் கமிஷன்ல போய் புகார் கொடுங்க. அதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிரும். புகார் கொடுத்து என்னங்க யூஸ்? அந்த கஜேந்திரன் ஜெயிக்க வைக்க நீங்க பிளான் பண்றீங்களா? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் 5 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள என்ன செய்வீங்க? சத்யா வராம நாங்க யாரும் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அதான் சார் சொல்றாருல்ல, ஒழுங்கா ஓடி போயிருங்க. ஹலோ சார், சும்மா மிரட்டாதீங்க. போராட்டம் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்கு. சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறுத்துறீங்களா? பல்ல பேத்து எடுக்கவா? இதோ பாருடா, காமெடி போலீஸ். சார் பூச்சாண்டி எல்லாம் காட்டிட்டு இருக்காதீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. போராடுவோம் சொன்னா பிள்ளைங்க மேல கைய வச்ச சோறு திங்க கை இருக்காது பாத்து. மக்கள் தங்களோட உரிமைக்காக போராடினா கை வைப்பியா நீ? ரொடி பேபி, என்ன பண்றது? மேடம், இது புதுசா ஆட் பண்ண லிஸ்ட் மேடம். அக்கா, நீங்க கேட்ட லிஸ்ட் அப்புறம் புது ஓட்டர்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து 30,000 பேர் சேர்த்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. அக்கா தங்கச்சிக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லலாமா? அது எப்படி? நீங்க இல்லாம நம்ம குப்பத்து ஜனங்களோட கோரிக்கை நிறைவேறி இருக்குமா?
தோக்கச்சு. அதுல தலைவர நாம சத்யாவுக்கு எது பண்ணாலும் அது அவளுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு சிக்ஸர் அடிக்கிறாள். போன் பேசு. யாரியா இது? யோ யாரியா? தலைவரே, நான் கைகான் குப்பத்துல இருந்து பேசுறேன். என்ன விஷயம்டா? அது ஒண்ணு இல்ல, ஓட்டு பணம் 10,000 எப்ப கொடுப்பீங்க? டேய் குடுப்போம் இப்ப என்ன அவசரம்? அது இல்ல தலைவரே, என் குழந்தையாளுக்கு சடங்கு செய்யணும். உங்க பணத்தை நம்பிதான் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கேன். சட்டு புட்டுன்னு கொடுத்து அனுப்புனீங்களா உதவியா இருக்கும். டேய் குடுக்கறேன், போன விடா. குழந்தையாக்கு சீர் செய்யணுமா? என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி 10,000 ரூபாய் கேக்குறான். போக்கத்த பையன். தலைக்கு 2,000 ரூபாய் கொடுத்து ஆட்டத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா பாலா போன சத்யா வரப்போற 1000 கோடியையும் இந்த எலெக்ஷனுக்கே செலவு பண்ண வச்சிருவா போல இருக்கு. வருத்தப்படாதீங்க. பணத்தை போட்டாதான் பணத்தை சம்பாதிக்க முடியும். நான் பாதி பணம் தரேன், நீங்க பாதி பணம் போட்டு இன்னைக்கு நைட்டே செட்டில் பண்ணிருங்க. டேய் ஒழுங்கு மரியாதையா வழி விட்டுருங்க. வழி விடுறதுக்கா மறைச்சு நிக்கிறான்? ஒண்ணு சார், பொட்டி நிறைய பணம் இருக்கு சார். எங்களுக்கு கிடைச்ச தகவல் உறுதியாயிடுச்சு. இந்த பணத்துக்கான சரியான டீடைல்ஸை கொண்டு வந்து சப்மிட் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. எடுத்துக்கோங்க சார். வந்த வேலை முடிஞ்சிச்சு. நீ என்ன பண்ற? உங்க கஜேந்திரன் கிட்டயும் ரோகன் கிட்டே போய் சொல்லு. கஜேந்திரனுக்கு ஒரு ஓட்டு கூட விழாம தோக்கு அடிச்சு நாங்க தான் ஜெயிக்க போறோம். வரட்டுமா? வாங்க. ஹலோ. என்ன மணி, ஜனங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறாங்க. எப்பதான் வருவீங்க? பிரபு பணத்தை போலீஸ்ல மாட்டி விட்டான். பணம் கிடைக்காது. நீ எஸ்ஐடு. ஹலோ ஹலோ மணி. நான் சேகர நாய் சேகர் மாதிரி முழிக்கிற. பணம் வருமா வராதா? இப்ப மட்டும் பணம் வராதுன்னு சொன்ன அச்சே கொன்றுவானுங்க.
அதாவது வர வழியில வண்டி பஞ்சரான், பணம் இப்ப வந்துரும். நீங்கெல்லாம் இங்கே இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க, நான் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவளுக்கு நாங்க இருக்கோம். நாம ஓட்டு கேக்குற ப்ரோக்ராம நாளைக்கு வச்சுக்கலாம். குப்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் எனக்கு தங்கச்சி மாதிரி தான். ஒரு அக்காவா இருந்து இவளுக்கு பண்ண வேண்டிய சடங்கு எல்லாம் நான் பண்றேன். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. யாருமே இல்லாத கலாவுக்கு நீங்க இவ்ளோ பண்றது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த குப்பத்துல கல்யாணம் ஆனாலும் சரி, கருமாதி ஆனாலும் சரி, எங்க ஐயா கிட்ட சொல்லிட்டு தான் எதையுமே பண்ணுவோம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லுங்கக்கா. அவர் போன் எடுக்கல. பரவாயில்லக்கா, திருப்பி கூப்பிடுவாங்கல்ல, அப்போ விஷயத்த சொல்லுங்க. நாங்க இருந்து சடங்கு முடிச்சிடறோம். சரி. அமுல் பேபி, கலாவுக்கு நீதான் தாய் மாமனா இருந்து எல்லா சடங்கையும் பண்ணும், சரியா? நான் ரெடி. அமுல் பேபி, இந்தா நீ ஆரம்பி. நானா? ஹலோ, சொல்லுங்கண்ணாக்கா. ஐயா, நம்ம கலா வயசுக்கு வந்துட்டா. அப்படியா? வெரி குட், வெரி குட். அந்த விசேஷத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ண நான் வந்துடுறேன். விசேஷத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கியா? ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதா? என்னமா சொல்ற? அமுல் பேபி, ஐயா வணக்கம் ஐயா. ஒரு பக்கம் ஆளுகளை அனுப்பி ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் நல்லவங்க மாதிரி எங்கிட்டயே ஆதரவு கேக்குறீங்களா? இனி இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வெளியில போங்க. ஐயா, நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தோமா? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்?
ஐயா வணக்கம் ஐயா. என் பேரு சத்யா, இவர் என் ஹஸ்பண்ட் பிரபு. நாங்க மஜிலிக்குப்பம் தொகுதியில இருந்து வந்திருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் தான் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. நீங்க தான் அன்னைக்கு எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு. ஐயா வணக்கய்யா, வாங்கய்யா. தாயி, என் பேத்தி அப்பா அத்தா முகம் தெரியாம வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு இவ்வளவு செஞ்ச நீ 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா வாழணுமா? நல்லா. ஐயோ பாட்டி, வயசுல பெரியவங்களான நீங்க என்ன வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கையை எடுத்து கும்பிட்டு வணங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல. சத்யாக்கா. ஆனந்தி. ஆனந்தி நில்லு. சத்யா உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுங்க ஐயா. நடுக்குப்பத்துக்கு நீங்க எப்படி தெய்வம் மாதிரியோ அதே மாதிரிதான் இவங்க மஜிலி குப்பத்துக்கு. எதுக்கு சார் எங்களை எல்லாம் வர சொன்னீங்க? சார் எதுக்கு ஒய்ஃப் போட வர சொன்னீங்க? காரணம் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் கஜேந்திரன் சாருக்கு தான் ஓட்டு போடணும். அதுக்கு தான் இந்த மீட்டிங். நீங்க எல்லாம் சும்மா ஓட்டு போட வேண்டாம். ஒரு ஓட்டுக்கு 10,000 வாங்கிக்கிங்க. பணத்துக்காக எங்க ஓட்ட விற்க மாட்டோம் சார். ஓ அப்படியா? அப்ப இனிமே இந்த கம்பெனில உனக்கு வேலை இல்லை. முதல்ல இந்த விஷயத்த சத்யா கிட்ட சொல்லணும். சார், எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? உங்க சத்தியத்து மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு அருவா சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்குதான் இந்த சத்தியம். சத்யாவோட மஜிலி குப்பத்துக்காரங்களாம் சட்டி சின்னத்துல போட போறேன்னு தாலி மேல சத்தியம் பண்ணி ஓட்டுக்கு காசு வாங்க போறாங்க. ஆனா இந்த சத்யாக்கு அது தெரியாம மாங்குன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். சரியா சொன்னீங்க சார். உங்களை ஜெயிக்க வைக்க போறதே தாலி சென்டிமெண்ட் ஓட்டு தான். நம்ம தமிழ்நாட்டு பொம்பளைங்க புருஷனுக்கு மரியாதை தர்றாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க கட்டின தாலிக்கு கண்டிப்பா மரியாதை கொடுப்பாங்க. அதே சமயத்துல தாலி மேல கை வச்சவங்க உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஏய் புலி, ஒரே புலிதான் புலிய புளிஞ்சு எடுத்துருவன் ஜாக்கிரத. இங்க பாரு அஞ்சலா, காசை வாங்கிட்டு சத்யா சொன்ன மாதிரி ஓட்ட அருவாளுக்கு போட்டுருவோம். இல்லையா, தாலி மேல சத்தியம் பண்ணிட்டா ஓட்ட மாத்தி போடக்கூடாது. இங்க பாருங்க, யோசிச்சது போதும். எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கங்க. இவங்க முன்னாடி தாலி மேல சத்தியம் பண்ற மாதிரி காட்டிட்டு அசத்தியம்னு சொல்லிடுவோம். அருவாக்கே ஓட்டு போட்டுருவோம்.
நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும் அவள் பேபி. அண்ணி அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அண்ணன் தான் ஜெயிக்க போறாரு. 3 குப்பமும் ஒண்ணு சேர்ந்து மாரியம்மன் கோவில் திருவிழாவை கோலாகலமா கொண்டாட போறோம். எதுவுமே நடக்காதுடி. சத்யாக்கா, சத்யாக்கா, நீ பேசுனத எஃப்எம் ரேடியோல போட போறாங்களா? அப்படியா? சௌமியா போய் ரேடியோ ஏத்தணும். இது 99.2 சென்னை எஃப்எம். பேசிக் கொண்டிருப்பது உங்கள் பவித்ரா. இன்றைய சிறப்பு விருந்தினர் பகுதியில் நம்மோட உரையாட இருப்பவர் மஜிலிக்குப்பம் எஸ்ஐ சத்யா மற்றும் அவரது கணவரும் மஜிலிக்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளருமான பிரபு அவர்கள். சத்யா மேடம் பேசுங்க. வணக்கம். நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் சத்யா மேடம் வணக்கம் சொல்றாங்க. வணக்கம், நான் மஜிலிக்குப்பம் சத்யா பேசுறேன். சரசு, கந்தசாமி ஐயா இங்க வாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. இல்ல, நம்ம கலா பெரிய மனுஷியானதுக்கு தடபுடல சடங்கு சம்பிரதாயம் பண்ணிச்சுல, அது என்ன சத்யா அந்த பொண்ணு ரேடியோபட்டியில பேசுது, எல்லாம் கேளுங்க. மஜிலிக்குப்பம் சத்யானா உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இப்போ சத்யாவா வரல, ஒரு சாதாரண குப்பத்து பொண்ணாதான் வந்திருக்கேன். பாட்டி ரேடியோல பேசுறது யாருன்னு தெரியுதா? தெரியலையே. நீ வீட்டுல இல்லாத போது எனக்கு வந்து சடங்கு செஞ்சுட்டு போனாங்கல்ல சத்யாக்கா, அவங்கதான். மிஸ்டர் கஜேந்திரன், அன்னைக்கு லைவ் ஷோல சத்யா மேடம் பேசுறத யாரும் கேட்க கூடாதுன்னு பவர் கட் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு ரிப்பீட்ல அந்த ஸ்பீச்ச எல்லா ஏரியாலயும் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஸ்பீச்ச கேக்குற அத்தனை பேரும் சத்யா மேடம் ஹஸ்பண்டுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதை யாராலையும் தடுக்கவும் முடியாது. பேசுங்க சத்யா, நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி. சம்பந்தம் இல்லாம தேர்தல் அரசியல்னு ஏன் இதுல ஆர்வம்? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மக்களுக்காக தான், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. உங்களுக்குள்ள சமூக அக்கறை உள்ள அரசியல்வாதியும் இருக்காங்கன்னு சொல்லுங்க. வர கேசுகளை நான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பாக்குறது இல்ல, அந்த பிரச்சனையோட வேர்களையும் தேடுவேன். சமீபத்துல கூட ஒரு கேஸ்ல பைப்ல தண்ணி குறைவா வரதுனால தண்ணி பிடிக்கிறதுக்காக 2 பொம்பளைங்க சண்டை போட்டு அது வீட்டு சண்டையாகி அதுக்கப்புறம் அது தெரு சண்டையா மாறி ஏரியா கலவரமாவே மாறிடுச்சு. உமா கேட்டியா? வேற லெவல். தெருவிளக்கு எரியாததுனால செயின் பறிப்பு நடந்துச்சு. அடிக்கடி கரண்ட் கட் ஆனதுனால கொலை அதிகமாயிடுச்சு. சாக்கடை அடிச்சு கழிவு நீர் தெரு முழுக்க வந்து மக்கள் போராட்டம் செஞ்சு வன்முறை வெடிச்சுது. ஆக சமூகம் நல்லா இருந்தா குற்றம் கம்மியாகும், மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைச்சா பிரச்சனையே வராது. இதெல்லாம் நான் போலீஸா இருந்து மட்டும் செய்ய முடியாது. அதான் என் கணவரை தேர்தல்ல நிக்க வைக்கிறேன். சூப்பர் மேடம், நல்லா பேசுறாங்கல்ல. நல்லவங்களெல்லாம் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்ல, மஜிலிக்குப்பம் நடுக்குப்பம் எல்லாம் ஒரு காலத்துல ஒன்னா ஒற்றுமையா இருந்துச்சு. ஆனா மாரியம்மன் கோயில் திருவிழால பிரச்சனையாகி 3 குப்பமும் பிரிஞ்சிருச்சு. இன்னும் ஒண்ணு சேரல. பல வருஷமா திருவிழாவும் நடக்கல. அத சரி பண்ண வேண்டிய எம்எல்ஏ அத வச்சுதான் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஜெயிக்கிறாரு. ஆனா அது இந்த தடவை நடக்கவே நடக்காது. இந்த எலெக்ஷன்ல என் கணவரை ஜெயிக்க வச்சு பழையபடி 3 குப்பத்தையும் நான் ஒண்ணு சேர்ப்பேன். மாரியம்மன் கோயில் திருவிழாவை நான் ஜேன்னு நடத்துவேன். இது நடக்கணும்னா உங்க எல்லாரோட ஒட்டுமொத்த ஆதரவும் எனக்கு வேணும்.
எங்களை மாதிரியே இந்த குப்பமும் மாறணும்னு நீங்க நினைச்சா இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வெளியே மெழுகுவத்தி ஏத்தி உயர்த்தி. ஹலோ எஸ் புலிதான் பேசுறேன். என்னது அப்படியா? சரி, நான் உடனே பாத்துடுறேன். சொன்னதே சொல்றேன். மஜலிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அரிவாள் சின்னத்தில் நிற்கும் வேட்பாளர் பிரபுவுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அவருடைய மனைவி சத்யா கேட்டுக்கொண்டதற்காக அந்த தொகுதி மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி தங்களது ஆதரவை தெரிவித்த காட்சிகள் நாடு முழுவதும் இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. வணக்கம் சார். வாஜானி சார், நான் ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். நீங்க எனக்கு கொடுக்க போற அசைன்மெண்ட் டஃப்பான அசைன்மெண்டா இருக்கணும், இல்லனா நான் ஒர்க் பண்ண மாட்டேன். இவரு நாளைக்கு நடக்க போற எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும். இவர் நிக்கிறது சட்டி சின்னத்துல, ஆப்போனன்ட் பார்ட்டி நிக்கிறது அருவா சின்னத்துல. ஆனா நிச்சயம் அவங்க தோக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு ஜாபே இல்ல சார். பரவாயில்ல, பேமெண்ட் எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு கேட்டாலும் தர்றோம். அப்ப எனக்கு 50 கோடி ஒரே செட்டில்மெண்ட். 50 கோடியா? சார், ரீசனபிளான பேமெண்ட் தான். சார், உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. சார், உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாருங்க. ஒரு கோடி டெபிட் ஆயிருக்குமே. ஏன்னா எனக்கு 1 கோடி கிரெடிட் ஆயிடுச்சு. ஐ மீன், எனக்கு நீங்க இப்ப அட்வான்ஸ் பேமெண்ட் 1 கோடி கொடுத்துருக்கீங்க. நான் எப்ப உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்? உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நானே எடுத்துக்கிட்டேன். பேங்க்ல சொல்லி அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ண சொல்லுங்க. அதை நான் ஹேண்டில் பண்றேன், நோ ப்ராப்ளம். சரியா? நீ என்ன எப்படி ஜெயிக்க வைப்ப? சிம்பிள் சார். நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போற எல்லா பூத்துலயும் உங்க எதிரி பிரபுவுக்கு அரிவாள் சின்னத்துல விழுற எல்லா ஓட்டும் உங்க சட்டி சின்னத்துல விழுற மாதிரி ஓட்டிங் மிஷின்ல செட் பண்ணிடுவேன். வேற என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க. அப்போ சட்டி சின்னத்துல விழுற ஓட்டு? தலைவரே, சட்ட சின்னத்துல யாரு போட போறாங்க ஓட்டு? இல்ல, டவுட்ல கேட்டேன். அதுவும் உங்களுக்கு தான் சார் விழும். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. வணக்கம் சார். ஜானி, இவர் மிஸ்டர் ரவி, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். வணக்கம் சார். எலெக்ஷன் நடக்க போற 3 ஏரியாவில் இருக்கிற எல்லா இவிஎம் மிஷினுக்கும் அவர் தான் பாதுகாப்பு அதிகாரி. அதனால தான் உனக்கு கோஆபரேட் பண்ண இவரை வர சொன்னேன். வெல் அண்ட் குட் சார். 3/4 வேலை இப்பவே முடிஞ்சிருச்சு. ஓகே சார். போலிங் நடக்கிற 3 ஏரியாவுக்கும் இப்பவே நாங்க கிளம்பியாகும். அப்பதான் விடியறதுக்குள்ள வேலையை முடிக்க முடியும். ஓகே சார், போயிட்டு வரோம். வரேன் சார். வாங்க சார். சத்யா, சத்யா, சொல்றா. சத்யா, நீ சொன்ன மாதிரியே எல்லா புத்துலயும் நம்ம பசங்களை ஏஜெண்டா போட்டாச்சு. கஜேந்திர ஆளுங்க ஒருத்தன் கூட வாழட்ட முடியாது. சூப்பரா. ரவுடி பேபி, போலாமா? கிளம்பலாம். நானும் வரலாம். ஆனா எனக்கு தான் ஓட்டு இல்ல. எனக்கு மட்டும் ஓட்டு இருந்துச்சு, நான் பிரபு மாமாக்கு தான் போட்டிருப்பேன்.
தேங்க்ஸ் அம்மு. செல்லும். அம்மா எல்லாரும் மறக்காம கண்டிப்பா அருவா சின்னத்துக்கு ஓட்டு போட்டுவாங்க. ஓகே மேடம். என்ன சுட்டு போட்டாலும் அருவாளுக்கு ஓட்டு போட மாட்டேன். சக்தி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு. சரி, முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவின்படி மொத்தம் 57,470 வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. தலைவரே, நம்ம தான் தலைவரை ஜெயிக்க போறோம், கவலைப்படாதீங்க. இதில் 200 ஓட்டுகள் செல்லாதவை. அடுத்த கட்டமாக வேட்பாளர் பிரபு மற்றும் கஜேந்திரனின் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.